எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொல்யூஷன், காற்று மாசு. இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்யூட்டட் சிட்டியில் ஒன்றா மாறிடுச்சுங்க டெல்லி. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், டெல்லியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டு என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். குழந்தைகள், கர்ப்பிணிகள் அவங்களாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மாஸ்க்கு கட்டாயம் போடணும். அதுவும் மாஸ்க் வந்து N95ன்னு ஒரு மாஸ்க் இருக்குங்க. அதுதான் நல்லா ஃபில்டர் பண்ணி அனுப்பும் உடம்புக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு மாஸ்க் தான் போட்டு வெளியில் வரணும். ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. நர்சரியும் ப்ரைமரி, அதாவது 5th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கே வர வேண்டாம். அதாவது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. 9th 10 11 12 அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கட்டாயம் இல்லை, ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த காற்று மாசு அதனுடைய அளவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. PM 2.5 அப்படிங்கிறாங்க. அதாவது பிஎம்ங்கிறது வந்து ரொம்ப மைக்ரோ, நம்ம முடியிலிருந்து 7 times ஸ்மாலர் தானே பார்ட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு சின்ன சின்ன துகள்கள் வந்து நம்மளுடைய ப்ரீத் மூலமாக உள்ளே போகிறதுனால நிறைய வியாதிகள் வருது. நமக்கு பொதுவாக தெரிஞ்சது அதாவது லங்ஸ் சம்மந்தமான ஆஸ்மா, அப்புறம் அதனால் என்ன வருது பாருங்கள், லங்ஸ் கேன்சர் வருது, ஸ்ட்ரோக் வருது, அல்சைமர்ஸ் அதாவது மறதி வியாதி வருது பெரியவங்களுக்குங்க. நிறைய பிரச்சனைகள் வருது இந்த மாசு காற்றுனால, நம்ம சுவாசிக்கிறனால. அதனால கவர்மெண்ட் இப்போ டெல்லியில் என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, PUC, தட் இஸ் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல், PUC சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே எந்த வண்டிக்கும் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எதுக்குமே பெட்ரோல் போட முடியும் அப்படிங்கிறது அந்த டெல்லியில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்குக்கும் அனௌன்ஸ் பண்ணி ஒரே நாளில் 32,000 பேர் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு. இது வந்து சில ஸ்டேட்டில் வந்து ஆன்லைன்லேயே வாங்கலாங்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம இன்பர்சன் நம்மளுடைய வண்டியை கொண்டு போனால் அந்த பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டரில் நம்ம அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தால் மட்டுமே டெல்லியில், ஏன்னா அவ்வளோ தூசு இருக்கிறனால பெட்ரோல் போட முடியுங்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. மற்ற ஸ்டேட்லேயும் இது கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அத்தனை பிரச்சனைகள் இதனால் வருதுங்க. அப்புறம் இது வந்து 1 இயருக்கு தான் வேலிடு. அதாவது எவ்ரி இயர் நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நம்ம புதுசாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பரிவாகன் ஒரு சைட் இருக்குங்க, அதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய RTO வெப்சைட்டு. அதில் போய் நம்ம கண்டிப்பாக PUC சர்டிஃபிகேட் நம்ம பண்ணியே ஆகணும். அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி அது வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ. அதே மாதிரிங்க பில்டிங் கட்டுறது, டெமாலிஷ் பண்ணுறது, அந்த பில்டிங்னால் வர்ற அந்த தூசை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபுல்லாக எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தொழிலாளர்கள் இருப்பாங்களேங்க, இந்த மேசன், சித்தாள், அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட டைரெக்டாக பேங்குக்கு, அவங்களோட பேங்க் பாஸ்புக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க இந்த மாதம் டெல்லி கவர்மெண்ட்டுங்க. அதேமாதிரி இந்த தந்தூரி அடுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வெளியில் விறகு வச்சு நம்ம செய்வோம் இல்லைங்களா, ஹோட்டல்ஸ் அதெல்லாம், ரெஸ்டாரண்ட் அதெல்லாமே திறந்த வெளியில் அடுப்பெரிக்கிறது ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸஸில் 50% மட்டும் ஆளுங்களை வச்சு ஃபிசிக்கலாக வேலை பண்ணுங்கள், மித்த 50% ஆன்லைனில் வீட்டிலருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொடுங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இப்போ நம்மளுடைய டெல்லி கவர்மெண்ட். எதனாலன்னு கேட்டால் காற்று மாசு, பொல்யூஷனால் மட்டுமே. நாமளும் இந்த அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எங்கே போகிறதுனாலும் ஃபேஸை, அந்த மூச்சு குழாய்க்குள்ளே டஸ்ட்டு போகாத மாதிரி பார்த்துக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது, கர்ச்சீஃபால் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நம்மளுடைய லங்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம், டிசீஸ்லேருந்தும் நம்ம காப்பாற்றிக்குவோம். அதே மாதிரிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி தினமுமே பார்ப்போம். ஓகேங்க, பை, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து, ஷேர் கொடுத்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.